ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் ரொம்பவே பரபரப்பான விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தீபாவுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அண்ட் ஒரு தர்ம சங்கடமான ஒரு விஷயம். கார்த்தியை தான் காதலிக்கிறேன்னு சொல்லி ரம்யாவும் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. தீபா கார்த்தியை தெரியாத மாதிரி அந்த இடத்துல இருந்து நகர்ந்து வராங்க. ரொம்பவே பதட்டமாகவும் ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது தீபாவுக்கு. அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வேகமாக அங்கே இருந்து வந்துடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம தீபா ரூமுக்கு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ரம்யா மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டே இருந்துகிட்ருக்காங்க. ரம்யாவோட காலை எடுக்காமல் தீபா செம்மையாக அழுகிறாங்க. அழுதுட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, கார்த்திக் சாரை போய் ரம்யா கை கட்டுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே. கார்த்திக் சார் என்னுடைய ஹஸ்பண்டை நான் எப்படி ரம்யாவுக்கு சொல்லி புரிய வைப்பேன்? நான் சொன்னால் ரம்யாவுக்கு புரியுமா? ரம்யா அதை ஏற்றுக்குவாளா? ரம்யாவோட மனநிலைமை எப்படி இருக்கும்? அவள் சின்ன வயசுலேயே ஒரு பொருள் அவளுக்கு வேணும்னு நினச்சாலே அவள் அந்த பொருளுக்காக எவ்வளவோ சண்டை போடுவாள். ஆனால் இப்போது இவ்வளோ பெரிய ஆள் ஆனதுக்கப்புறமும் அவளுடைய மனநிலை அப்படியே தான் இருக்குமா? கார்த்திக் சார் வேணும்னு சொல்லி என்கிட்டே சண்டை போடுவாளா? நான் ரம்யாவுடைய அப்பாவுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அவள் ஆசைப்பட்ட ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி தீபா அழுக ஆரம்பிச்சிட்றாங்க. தீபாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு செகண்ட் பைத்தியமே பிடிச்சிருது. அண்ட் அதுக்கப்புறம் தீபா அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கார்த்தி வந்துடுறாரு. கார்த்தி வந்தோடனே தீபா என்ன ரொம்பவே டென்ஷனாக இருக்குங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி பரவாயில்ல தீபா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கார்த்திக் சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தி அவள் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டுன்னு தெரியாமல் அவளை காதலிச்சிட்ருக்கா. அது அவள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவள் ஃப்ரெண்டு என்ன பண்ணால் சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே கார்த்தி சொல்கிறாரு, அது எப்படி தீப்பா, ஃப்ரெண்டுக்காக தன்னோட ஹஸ்பண்டை யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவளுக்கு எப்போவுமே அவள் ஹஸ்பண்ட் தான். அப்படி ஃப்ரெண்டுக்காக ஹஸ்பண்டை விட்டு கொடுக்குற ஃப்ரெண்டை இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. கண்டிப்பாக அவள் புருஷன் தான் அவளுக்கு முக்கியம்னு சொல்லுவாள். அதுதான் சரியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. தீபாவும் பலமுறை யோசிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க. தீபாவோட கனவுல ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது. என்னன்னா, கார்த்தி ரம்யாவோட கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி ஒரு கனவு வருது. இதை பார்த்தவுடனே தீபாவுக்கு உயிரே இல்லை. டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. தீபாவும் இப்படி கத்தின உடனே கார்த்தி எந்திரிச்சு, என்ன தீபா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கார்த்திக் சார் ஒரு கனவு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தீபா ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, இந்தாங்க தண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு கார்த்தியும் தூங்க போயிடுறாரு. தீபாவுக்கு இந்த கனவு வந்ததுலேருந்து மனசே சரியில்லை. கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். விடிஞ்சதும் இதுக்கு நான் என்ன செய்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. செம இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.